Hi, hello, welcome to the video. And in the video, நம்ம பார்க்க போறது 2025க்கான 5 important goals from the book Ikigai. This book ரொம்ப ஃபேமஸான இந்த புக்கு யார் எழுதுனாங்கன்னா ஹெக்டர் கிரேஷியா. வெரி இம்பார்ட்டன்ட் புக். நிறைய ஆல்ரெடி ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான சில கருத்துக்களை சொல்லக்கூடிய புக். ஸோ இந்த புக்குக்கு உள்ள இருக்க கோல்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இக்கிகை அப்படிங்கிற வேர்ட்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்னிங் நம்ம பெட்டை விட்டு எந்திரிக்கும் போது டெய்லி ஒரு ரீசனுக்காக எந்திரிப்போம். அந்த ரீசன் என்னவா இருக்கும் அப்படிங்கறதா இக்கிகை. ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, ஆனா உங்க லைஃப்ல நீங்க ஒரு கரெக்டான இக்கிகை உங்க லைஃப்க்கு சூஸ் பண்ணீங்கன்னா யுவர் லைஃப் வில் பி ஹெவன். ஸோ அதை நீங்க எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த புக்கோடைய டீடைல்டு ரிவ்யூவா இருக்கும். ஸோ அதுல 4 முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவை உங்க இக்கிகையை நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி. அதுல ஃபர்ஸ்ட், வாட் யூ லவ். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எதை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க, அந்த வேலையை தான் உங்க வேலையா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நீங்க இதுல ரொம்ப நல்லா இருக்கீங்க, எந்த வேலையை நீங்க ரொம்ப கரெக்டா செய்றீங்க. பிகாஸ் நமக்கு பிடிச்சிருக்கும் ஒரு சில வேலை, ஆனா நமக்கு இது வராது. அந்த மாதிரி வேலையை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் நமக்கு வரலையேன்ற ஃபீல்லையே ஒரு லெவலுக்கு மேல அந்த வேலை நமக்கு பிடிக்காம போயிடும். ஸோ நம்ம லவ் பண்ற ஜாப் நமக்கு கொஞ்சமாவது தெரியணும், கொஞ்சமாவது வரணும். இது செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட், அதுக்கு நம்ம எப்படி காசு ஏர்ன் பண்ணலாம். பிகாஸ் மணி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் த வேர்ல்ட். ஸோ மணி எப்படி ஏர்ன் பண்ணலாம், நம்ம லவ் பண்றது பிளஸ் நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணலான்றத நீங்க யோசிக்கணும். அண்ட் தேர்ட், நீங்க செய்யற வேலை இந்த உலகத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் இது ஏதாவது ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு யோசிக்கணும். ஸோ இந்த 4 விஷயமும் அலைன் ஆகி வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இக்கிகை. அது உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயமா வேணா இருக்கலாம். அதை நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. ஸோ இந்த இக்கிகை புக்ல இருந்து 2025க்கு நான் உங்களுக்கு 5 கோல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் நான் 5 கோல்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தேங்கிறத நம்ம லாஸ்ட் கோல்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னா க்ளோஸ் நெட் குரூப். அதாவது உங்களுக்குன்னு ஒரு குரூப் நீங்க ஃபார்ம் பண்ணணும். அந்த குரூப் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல கம்யூனிட்டியில இருந்து கூட இருக்கலாம். கம்யூனிட்டி இந்த சென்ஸ் உங்க பக்கத்து வீட்லயோ, இல்ல வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா அங்கேயோ, இல்ல உங்க ஆஃபீஸ் கலீக்ஸோ யாரா வேணா இருக்கலாம். ஆனா இந்த குரூப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருக்கணும். உங்க கோல் வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் இவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அதே சமயம் உங்களுடைய தப்புக்களை சுட்டி காட்டுறவங்களாவும் இருக்கணும், ஹெல்ப் பண்றவங்களாவும் இருக்கணும். எமோஷனல் சப்போர்ட்டும் சரி, பிசிக்கல் சப்போர்ட்டும் இந்த குரூப்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கணும். உங்களால வாய் விட்டு சிரிக்கவும் முடியணும், அதே சமயம் உங்க கஷ்டத்தை சொல்லி அழுகவும் முடியணும். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் நிட் குரூப் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கோல். நம்ம கிட்ட ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கலாம். பட் அதுல யாரு உங்களுக்கு நீங்க க்ளோஸா வச்சுக்கணும்னு நீங்க டிசைட் பண்ண வேண்டிய டைம் இது. அண்ட் அடுத்த கோல், செகண்ட் கோல். இதுல எது நம்ம பேசுறோம் அப்படின்னா ஹெல்த்தை பத்தி தான் முக்கியமா பேசுறாங்க. ஸோ ஹெல்த், இங்க வந்து ஹெல்த்லயும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சாப்பாடு. இந்த புக்ல சொல்லியிருக்க எனக்கு இம்பார்ட்டண்டா தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் என்னன்னா 80% தான் நம்ம சாப்பிடணும். 100% நம்ம ஸ்டொமக் ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாகும். 80%லேயே ஸ்டாப் பண்ணும். அண்ட் இதை வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஐடியா கூட கொடுத்துருப்பாங்க. என்னன்னா நீங்க டெசர்ட் வந்து கட் பண்ணணும். டெசர்ட்டுங்கிறது நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தோணும்ல, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போம், இல்ல இனிப்பா ஏதாவது சாப்பிடுவோம்னு சொல்றது. அதை நீங்க கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணீங்களானே ஒரு 20% ஆஃப் த கேலரிஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயம் என்னன்னா மெலட்டோனின்ற ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய யூத்தை ப்ரிசர்வ் பண்ணும். இது வந்து ஒரு 30 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஹார்மோனுடைய செக்ரேஷன் குறைஞ்சுக்கிட்டே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நம்ம ரெகுலேட் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமா சில விஷயங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட்னா உங்க சாப்பாட்டுல எல்லா விதமான வைட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸோ இல்ல கால்சியம் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸையோ நம்ம அதிகமா எடுத்துக்கணும். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கால்சியம் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் தான். அண்ட் தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியம், இனஃப் ஸ்லீப் நமக்கு வேணும். 7 to 8 hours ஸ்லீப் வந்து மேண்டட்ரி. அது நீங்க யாரா இருந்தாலும் சரி, இட்ஸ் so மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கப்புறம் சன்ல போய் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது நம்ம இருக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்ல தூங்குற வரைக்கும் எல்லாமே இன்டோர் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் போறது முதற்கொண்டு ஏசி கார் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம ஆயிட்டோம்.
ஸோ அந்த சன்னோடைய ரேஸ் வந்து நம்ம மேல படுறது ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. இந்த மெலட்டோனின் உங்களுக்கு ப்ராப்பரா சுரக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா சன்ல ஒரு 20 மினிட்ஸ் இருக்கணும். அண்ட் நெறைய பேர் இது மெலனினோட கன்ஃப்யூஸ் பண்ணிப்பீங்க. மெலட்டோனின் வேற, மெலனின் வேற. அண்ட் அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ்ஸ அவாய்ட் பண்ணணும். ஆல்கஹால அவாய்ட் பண்ணணும். ஸோ ஆல்கஹால் மாதிரியான இன்ஜூரியஸ் விஷயம் நமக்கு ஆல்ரெடி கெடுதல் நமக்கே தெரிஞ்சே நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா 30 இயர்ஸ் ஆனாலும் கூட இந்த மெலட்டோனினுடைய செக்ரீஷனை நீங்க ஸ்டேபிளா வச்சுக்க முடியும் அப்படின்னு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட ஹெல்த்தை நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கோலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கோல் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம ஹெல்த் ப்ரிசர்வ் பண்றதுக்கான தான் இதுவும். பட் அபார்ட் ஃப்ரம் த ஃபுட்ஸ் வேற என்ன முக்கியம் அப்படிங்கிறப்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டி வந்து எப்படி இருக்கணும்னா, உங்க பிரெயினையும் சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கணும். மோனோட்டோனஸா ஒரே விஷயத்த செய்யாம, டெய்லியும் நான் ரன்னிங் தான் போவேன், டெய்லியும் நான் வீட்ல எக்ஸர்சைஸ் தான் செய்வேன்னு இல்லாம, உங்கள நீங்களே சேலஞ்ச் பண்ணுங்க. நியூ கோல்ஸ் செட் பண்ணுங்க ஒவ்வொரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக. ஸோ உங்களுக்கே ஒரு ஆர்வம் அதிகமா வரும். அண்ட் ஆல்சோ நீங்க பிசிக்கலா ஆக்டிவா இருக்கிறதோட சேர்த்து மென்டலாவும் ஆக்டிவா இருப்பீங்க. அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், பிசிக்கல் ஆக்டிவிட்டியோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுடைய கார்டிசால் செக்ரீஷன் குறையும். ஸோ கார்டிசால்னா என்னன்னா ஸ்ட்ரெஸ் காசிங் ஹார்மோன் நம்ம பாடியில ரிலீஸ் ஆகுது. நம்ம கிட்ட இருக்கிற முக்காவாசி ஃபேட்க்கு அது ஒரு மெயின் ரீசன் வந்து கார்டிசால். ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா அஃப்கோர்ஸ் கார்டிசால் குறையும். கார்டிசால் குறைஞ்சா நம்ம ஒரு ஸ்டேபிளான வெயிட்டுக்கு வந்துருவோம். அண்ட் அது நமக்கு நம்மளுடைய ஹெல்த்தை ப்ரிசர்வ் பண்றதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். கோல் நம்பர் 4, ரைட் ஆக்ஷன். ரைட் ஆக்ஷன்னா என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பாசிட்டிவ் திங்கிங்கை பத்தி நிறைய படிச்சிருக்கோம். அண்ட் ரீசெண்டா சோஷியல் மீடியாவோட ஒரு பஸ் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது. அஃப்கோர்ஸ் பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நமக்கு நிறைய நல்லதும் செய்யும். பட் இந்த புக்ல கொடுத்துருக்க ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க பாசிட்டிவ் திங்கிங்கோட சேர்த்து அதுக்கான ஸ்டெப்ஸையும் நீங்க எடுக்கணும். அப்பனாதான் அது உங்க லைஃப்ல பாசிட்டிவா இருக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் ஒரு விஷயம் நடந்துராது. அதுக்கான ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்தே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லி ஒரு 10K ஸ்டெப்ஸ் வந்து நான் நடக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா, என்னால எடுத்தோடனே 10K நடக்க முடியாது. அதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா லைக் ஒரு 3000 ஸ்டெப்ஸ் ஒரு நாள், 4000 ஒரு நாள் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் 10K ரீச் பண்ணிடுவீங்க ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு சின்ன ஸ்டெப்பை நம்ம சால்வ் பண்ணிக்கோம். நம்ம இன்னைக்கு ஒரு 5K நடந்திருக்கோம்னு நம்ம பிரெயினுக்கு நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு இது போகும். ஸோ அது உங்க ஹாப்பி ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அதுதான் ரைட் ஆக்ஷன். ஸோ பாசிட்டிவ் வைப்ஸ் ப்ராப்ளம் இல்லை, பட் பாசிட்டிவ் வைப்ஸோட சேர்த்து நீங்க ஆக்ஷனையும் எடுக்கணும். இதான் கோல் நம்பர் 4. ஸோ நெக்ஸ்ட் கோல் 5 என்னன்னா, மல்டி டாஸ்கிங் பத்தி. மல்டி டாஸ்கிங் வந்து நம்ம எல்லாரும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடுவோம், இல்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டே சைட்ல ஃபோன் பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நான் ஃபோன் பார்க்கறது மட்டும் இல்லாம நம்ம ரியலா செய்யக்கூடிய சில டாஸ்கையுமே we are doing lot of task at the same time. அப்ப இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பைன் பண்ணாதீங்க எந்த ஒரு டாஸ்கையுமே. ஏன்னா அது ப்ரொடக்டிவா இருக்காது. ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோல் மட்டுமே மைண்ட்ல வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரே நேரத்துல எல்லாத்துலயும் நான் பெஸ்டா இருப்பேன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ எது உங்களுக்கு முக்கியமோ அதை நோக்கி போங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீடியோல 5 கோல்ஸோட நான் ஸ்டாப் பண்ணதுக்கு ரீசனே இந்த பாயிண்ட் தான். இந்த புக்ல இருந்து ஆக்சுவலி லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம எடுக்கலாம். ஒரு 100 கோல்ஸ் கூட நம்ம செட் பண்ணலாம் நம்ம லைஃப்ல. பட் நான் அவ்வளோ கோல் செட் பண்ணா நம்மளால அதை ஃபாலோ பண்ணவே முடியாது. ஸோ ஒரு 5 எடுத்துட்டு ஒரு 1 இயர் ஃபுல்லா இந்த 5 கோல்ஸ் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா ஒரு அட்டைனபிள் பொசிஷனுக்கு நம்மள கொண்டு போய் நிறுத்தும். ஆனா இதை விட்டுட்டு நான் 25 கோல்ஸ் எடுத்து நான் 25 கோல்ஸையும் நான் செஞ்சே ஆவேன்னு நினைச்சா என்னால எல்லாத்தையும் முடிக்க முடியாது. அதுல ஒரு 3 கோல்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஓ, அதான் ஃபெயில் ஆயிடுச்சே, ஸோ இனிமேல் எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுருவோம். ஸோ அதனாலதான் லிமிட் யுவர் கோல்ஸ் ஆர் லிமிட் யுவர் டாஸ்க். நீங்க என்ன செய்றீங்களோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டாஸ்க் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த புக்ல இருக்கக்கூடிய 5 இம்பார்ட்டண்ட்டான கோல்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாம இன்னும் நிறைய கோல்ஸ் இருக்கு. அண்ட் லைஃப்க்கு தேவையான நிறைய விஷயம் இந்த புக்ல இருக்கு.
இந்த புக்கை பத்தி நீங்க இன்னும் ரிவ்யூ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அதை பத்தி போடுறேன். அண்ட் மேற்கொண்டு ஏதாவது கோல் ஸ்பெசிஃபிக்கா நீங்க செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க அதை தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் தேங்க்யூ அண்ட் பாய்.